மார்கழி மாதத்தில் பகல் பொழுதுலேயே குளிர் அதிகமாக இருக்குது. அதிகாலையில் இன்னும் கேட்கவே வேணாம், அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. தண்ணியில் கூட கை வைக்கவே முடியல. இது எல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம குளித்து நம்ம வீட்டில் பூஜை செஞ்சாலோ இல்லை கோவிலுக்கு போய் இறைவனை தரிசித்தாலோ நமக்கு என்ன பலன் கிடைக்கும், என்னெல்லாம் திருமால் நமக்கு தருவார் அப்படின்றத ஆண்டாள் நாச்சியார் நமக்காக இந்த பாசுரத்தில் 3வது பாசுரத்தில் நமக்காக சொல்லியிருக்காரு. நான் ஏன் காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும், நான் எதுக்கு இந்த மார்கழி மாதத்தில் இந்த குளிரில் எழுந்து இப்படி நான் பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோ. வேதாஸ்வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருப்பாவையின் 3வது பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னெல்லூடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருத்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி இப்படி தொடங்குறார் ஆண்டாள் நாச்சியார். நெடுன்னு இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் தன்னோட ரூபத்தை காட்டி நிற்கிறார் திருமால். 3 அடி தான் கேட்குறாரு மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட. 1 அடி விண்ணில் 1 அடி மண்ணில் வைக்கிறாரு. 3வதாக எங்கே வைக்கிறோம் நீயே சொல்லணும் மகாபலியை கேட்கும்பொழுது தன்னோட சிரசில் ஏந்திக்கிறார் திருமாலுடைய திருவடியை. ஆக இந்த 3 அடிகளால் இந்த உலகத்தையே அளந்தார் திருமால். இந்த உத்தமனுடைய பெயரை பாடி, அதாவது அடுத்தவர்கள் நல்லா இருக்கணும், பிறருடைய நலனை கருதி தன்னோட உருவத்தையே சுருக்கி குள்ள உருவமாக வாமனனாக அவதரித்தார் திருமால் இல்லையா. தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இதனால் நன்மைகளை பெறச் செய்தவர் திருமால். அத்தகைய இந்த உத்தமனை, இந்த பரந்தாமனை நாம் பாடி தொழுதால் இந்த மார்கழியில் என்ன நமக்கு கிடைக்கும்? தீங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மும்மாறி பெய்து. தீங்கு அப்படின்றது நாட்டில் நடக்காது. முதல்ல ஒரு மாதத்துக்கு 3 மழை மும்மாறி பெய்யுமா. சங்க இலக்கியங்களில் இது குறிப்பிடப்பட்டிருக்கு. தொடர்ந்து 3 நாள் மழை பெஞ்சால் நாடே வெள்ளக்காடு தான். ஆனால் அப்படி பெய்யாதான். முதல் ஒரு நாள் மாதத்தில் மழை பெய்யுமா. அதற்கு அடுத்தபடியாக ஒரு 10 நாள் நல்ல வெயில் காயும். மறுபடி 10வது நாள் மழை பெய்யும். மறுபடி 9 நாள் வெயில் காயும். இப்படியே மாதத்தில் 3 நாள் மழை பெய்யுமா. முதல்ல அந்த மழையில் அந்த பூமி நல்ல தண்ணியை உறிஞ்சி நீர்வளத்தை தக்க வச்சுக்கும். மறுபடி ஒரு நாள் மழை பெய்யும். அப்போ அந்த நிலத்தில் நீர் வளம் அப்படின்றது நல்லா இருக்கும். இதில் எதை பயிர் செஞ்சாலும் செழிப்பாக வளரும். அந்த மாதிரி தான் செந்நெல் பயிர்கள் எல்லாம் இதில் விளைஞ்சிருக்கான். எப்படின்னா ஓங்கி விளைஞ்சிருக்கான். ஓங்கு பெரும் செந்நெல்லூடு கயல் உகல. செந்நெல் எல்லாம் இந்த நீர் வளத்தால் ஓங்கி உயர்ந்து வளர்ந்து இருக்குது. இந்த நீர்வளம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த வயல்களுக்கு நடுவில் அந்த தண்ணி தேங்கும் பாருங்கள். அந்த தண்ணியில் இந்த கயல் மீன்கள் எல்லாம் துள்ளி குதித்து விளையாடுது. இந்த நோன்பு நோற்றால் நோற்பவர்களுக்கு மட்டும் பலன் கிடையாது, சகல ஜீவராசிகளுக்கும் இதை பலன் உண்டு. எல்லாமே இதனுடைய பயன் பெறும் இந்த நோன்புனால அப்படின்றத ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து சொல்கிறாரு. ஓங்கு பெரும் செந்நெலூடு கயல் உகல. கயல் மீன்கள் துள்ளி குதித்து விளையாடுது. இப்போது இந்த வயல் வரப்பு இருக்குது பாருங்க. இந்த வரப்பில் இந்த நீர்க்கொடியான ஆம்பல் மலர்ந்துருக்கான். இந்த ஆம்பலில் வண்டு போய் தேன் குடிக்கணும்னா அந்த பூக்களில் அமர்ந்து தான் தேன் குடிக்கும். நம்ம வயிறு நிறைய சாப்பிட்றோன்னா நமக்கு சாப்பாடு நிறைய இருந்தால் தானே அதை சாப்பிட முடியும். அப்போ வண்டு தேன் நிறைய இருந்தால் தானே குடிக்க முடியும். ஒரு பூலேருந்து எவ்வளோ தேன் எடுக்க முடியும்? அப்போ நிறைய பூக்கள் இருக்கணும். அந்த எல்லா பூக்கள்லையும் அமர்ந்து தேனை நல்லா உண்டாச்சு வரி வண்டுகள்.
அது சாப்பிட்டு தான் இந்த உண்ட மயக்கம் சொல்லுவாங்க பாருங்கள். அடடா இந்த சாப்பிட்டது இந்த நாளுக்கு போதும் அப்படின்ற மாதிரி அதுக்கு அந்த மயக்கம் தூங்கலாமான்னு வருது. அது அந்த மலர்லேயே படுத்து தூங்கிடுதான். அந்த அளவுக்கு ஒரு மலர் மலருது அப்படின்னா நிலத்தோட தன்மையை பார்த்துலாம், ஏதோ 1 2. ஆனால் அந்த வயல் வரப்போறெல்லாம் அவ்வளவு பூக்கள் பூத்திருக்கு அப்படின்னா எவ்வளவு செழிப்பாக இருக்கணும். இந்த பலன் பாருங்கள், இந்த நோன்போட பலன் எல்லாருக்கும் பரிமாறப்படுது, எல்லாருக்கும் அளிக்கப்படுது இல்லையா? வாமன அவதாரத்தில் ஒரு அடி நிலத்தில் வச்சார் இல்லையா? அந்த நிலத்தில் யாரெல்லாம் இருக்கிறான்? நல்லவனும் இருக்கிறான், கெட்டவனும் இருக்கிறாங்க இல்லையா? இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு யாரையும் பார்க்காம எல்லா உயிரையும் சமமாக மதித்து கருணையோடு இறைவன் இந்த பூமியில் அவருடைய திருவடியை வைக்கும்போது அவர்களுக்கு அந்த சுபிக்ஷமானது கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி இறைவன் எல்லாருக்குமே பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்குமே படி அளக்கக்கூடியவன். ஆக இப்படியா இந்த நாட்டு வளமெல்லாம் செழிச்சிருக்கு. எதனால்? மழை பெய்யறதுனால இத்தனை பேரும் பயனடைகிறாங்க. இது மட்டுமா? பசுக்கள், மனிதன் வள்ளல் அப்படின்னு மனிதர்களை சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே பசுக்களே வள்ளல் மாதிரி இருக்கான். அதனுடைய மடியிலிருந்து வரக்கூடிய அந்த பால் ஒரு குடம் வச்சா நிறையுதான். அடுத்ததாக 2 குடம் மாற்றி வைக்கும் பொழுது 2வது குடம் வச்சாலும் நிறையுது. 3வது குடம் வச்சாலும் அந்த மடியிலேருந்து பால் சுரக்குதான். அந்த மாதிரி வள்ளல் மாதிரி ஆயிடுச்சா அந்த மாடு. ஏன்னா அதுவும் அவ்வளோ செழிப்பாக இருக்குது. அந்த மாடும் நாடு செழித்திருக்கு, அதுக்கு தேவையான உணவு கிடைக்குது, மாட்டுக்கு நல்லா செழித்து வளர்ந்துருக்கு, பாலும் நிறைய அளவில் கொடுக்குது. இப்படி எல்லாமே நிறைய வளமுடையதாக இருக்குது. இந்த வளம்னால என்னது? செல்வம் தானே, நீங்காத செல்வம். இது என்னைக்குமே நீங்காதான் இந்த செல்வம். நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இது என்னைக்குமே விட்டு விலகாமல் இருக்கும் இந்த செல்வம் அப்படின்னு இந்த பாடலை முடிக்கிறார். அதாவது இந்த பாவை நோன்பு நோக்கும் பொழுது மழை வளம் அதிகரிக்கும். பெண்கள் பூஜை செய்யும் பொழுது நல்ல கணவன் கிடைப்பார். இதுதான் பாவை நோன்பு அப்படின்னா பொதுவாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயம். ஆனால் அப்போ மற்றவங்களாம் நோன்பு நோற்றா என்ன பலன்? எல்லாருக்கும் பலன் கிடைக்கணும் இல்லையா? அப்போ மற்றவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்கும் பொழுது, விரதம் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கும் பொழுது எல்லாருக்குமே பொதுவாக இந்த பலன் அப்படின்றது கிடைக்கும். யாருக்கு என்ன வேணுமோ கிடைக்கும். நாட்டில் தீங்கு அப்படின்றது இல்லாமல் மாதம் மும்மாறி பெய்து செந்நெல் வளர்ந்து, அதாவது நெற்பயிர்கள் செழிப்பாக வளர்ந்துருக்கும். சகல ஜீவராசிகளும் நல்ல ஒரு வளத்தோடு செழுமையோடு இருக்கும். செல்வ வளம் அப்படின்றது இந்த நாட்டில் குவியும், அந்த வீட்டில் குவிந்து இருக்கும். எதுக்கு நான் காலையில் எழுந்து குளிச்சுட்டு இந்த பனியில் பாவை நோன்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆண்டாள் நாச்சியார் சொல்லக்கூடிய பதில் இது. சரியா? ஒன்றும் கஷ்டமே இல்லைங்க. நம்ம அலங்காரம் பண்ணிக்கிட்டு ரெடியாக ரொம்ப கஷ்டப்பட்டு மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு கோவிலுக்கு போனோன்ற கூட கிடையாது. அதுவும் 2வது பாசுரத்திலே சொல்லிட்டாங்க, மையிட்டு எழுதோம் மலரிட்டு நான் முடியும். அலங்காரத்தை கூட இந்த ஒருத்தல் செய்வாங்க. தனக்கு தேவையான நான் எதெல்லாம் விரும்புகிறோமோ அதெல்லாம் செய்யாமல் ஒருத்தல், தன்னை சுருக்கி கொண்டு இறை சிந்தனையிலேயே நம்ம இருக்கணும் அப்படின்றத 2வது பாடல்லே சொல்லிட்டாங்க. இப்படி நாம் ரொம்ப சிம்பிளாக எழுந்து காலையில் எழுந்து குளிச்சுட்டு நாம் வீட்டில் விளக்கேற்றி வச்சு அந்த பாடலை படிங்களா, அதுவே போதுமானது தானே. இப்படி எல்லாரும் ஒற்றுமையோடு ஒன்றுபட்டு செய்யும் பொழுது அதற்கு பலன் நமக்கு மட்டும் கிடையாது, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த பலன் அப்படின்றது கிடைக்கும். எல்லாருமே நல்லா இருந்தாங்கன்னா நல்லது தானே, எல்லாரும் நல்லா இருக்கணும் இல்லையா? அதுக்காக இந்த பாவை பாடலில் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இந்த பாவை நோன்பு நோற்றால் இதெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளுக்கும் இவையெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்பெறுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.